எல்லாருக்குமே வாஸ்து அப்படிங்கிற பட்சத்துல நிறைய கேள்விகள் வரும். முக்கியமா இந்த வாஸ்து பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆமாங்க. இந்த பூஜைலாம் போடுவாங்க. அந்த பூஜை போடுறதுக்குமே நாள், கிழமை அதெல்லாம் பார்த்து தான் போடணுமா ஐயா? கண்டிப்பா 4 கிழமை பார்த்து போடணுமா. ஆ. அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்திலிருந்து 2, 3 தலைமுறையாக நாங்கள் ராஜயோக வாஸ்துன்னு பண்ணிட்டு வரோம். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து கேட்டால் ராஜயோக வாஸ்து அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியுங்க ஆத்தூரில். இந்த 2, 3 தலைமுறையாக பண்ணுறதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜயோக வாஸ்து சாஸ்திர பிரகாரம் முதல்ல வரைபடம் போடணும். என்ன நீளம் வைக்கணும், என்ன அகலம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைபடத்தை வந்து ராஜயோக வாஸ்து சாஸ்திர பிரகாரம் போடணும். ராஜயோக நாட்கள் அப்படின்னு ஒரு நாட்கள் இருக்குது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரிண்டட் கொடுத்துருவோம். வீட்டினுடைய வரைபடம், மொத்த வீட்டினுடைய ஹெச் என்ன, மொத்த காம்பவுண்ட் சுவத்தினுடைய அளவு என்ன, மொத்த வீட்டினுடைய ஹெச் என்ன, எந்த இடத்துல என்ன வந்தால் யோகங்க கிடைக்கும் அப்படிங்கிறத விஷயத்தை பூரா வரைபடமாக கொடுப்போம். அப்புறம் இந்த பூஜை அறை சொன்னீங்களே, பூமி பூஜைன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பூமி பூஜை எப்படி செய்யறது, அது இந்த மாதிரி தான் பூமி பூஜை செய்யணும்னு ஒரு வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறைக்கு தகுந்த பூமி பூஜை செய்யறதுன்னு இந்த கேட்லாக்லேயே நாங்கள் அடித்து பிரிண்டிங் பண்ணி எங்கள் மக்களுக்கு என்னிடம் யார் வந்து வாஸ்து பண்ணிட்டு போகிறாங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம். ஒரு 20-23 பக்கம் ஒரு வீட்டுக்கு இந்த வரைபடமும் இந்த கேட்லாக்கும் அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இதில் இருக்கிறபடி அவங்க செய்துக்கிட்டாங்கன்னா அந்த பூமி பூஜை பண்ணுற நாள் ராஜயோக நாட்கள்.